ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு அவர் மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. டுடே என்ன டாபிக்னா ரொம்ப ஒரு க்யூரியஸான டாபிக். என்ன அப்படின்னா, உங்களோட லவ்டு ஒன் உங்கள் லைஃபுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஓவரால் வந்து நம்ம ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது உங்கள் லவ்டு ஒன் வந்து உங்கள் லைஃப்க்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு இப்போ பார்க்கலாம். மைண்டை காமாக வச்சுக்கோங்க, ரீடிங்கை கவனிங்க. உங்களை பற்றியான விஷயங்கள் இப்போ வந்து ராவாக வரும். நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம சேனலில் எதுவுமே வந்து எப்படிப்பட்ட மெசேஜாக இருந்தாலும் சரி, அது உங்களை ஹர்ட் ஆகும், அதே மாதிரி உங்களை வந்து பாதிக்கும், உங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால நம்ம மெசேஜஸை வந்து மாற்றி கொடுக்கறது கிடையாது. எது வருதோ அதை நம்ம வந்து அப்படியே தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகுன்றதுக்காக வந்து மெசேஜஸ்லாம் மாற்ற போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதாவது சேனலில் வர வந்து சஜஷன்ஸை, சேனலில் வர மெசேஜஸை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸாக நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க. இல்லை எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா வந்து யாரையுமே இது வந்து புஷ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம். ஸோ அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து உங்களோட லவ்டு ஒன் வந்து உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். கார்டு ரிவீல் பண்ணிடலாம். இப்போ ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, உங்களோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற கார்டு 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 5 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த ஃபூல், பேஜ் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃபுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்போ வந்து நம்ம லைஃப்பில் சேஞ்ச் வரும், அதே மாதிரி நீங்கள் நினச்சபடி எதுவுமே மூவ் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ வந்து உங்கள் லைஃப்பில் பயங்கர ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, சின்ன சின்ன சண்டை, அந்த மாதிரி இன்சைடில் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. பீஸ் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் சடனாக வந்து ரியலைஸ் பண்ணீங்க. எப்படின்னா, இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பாதை வந்து தப்பு, ஸோ இப்படி நம்ம போகக்கூடாது, நம்ம வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு போல்ட் ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. ஸோ பாஸ்ட்டை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ஹார்ட் மட்டும் சேஞ்ச் ஆகலை, ஒரு ஸ்டில் சாஃப்ட் அண்ட் பியூர் ஹார்ட். ஸோ லவ் மீது இன்னும் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்டில் தான் உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து அதை அக்செப்டன்ஸ் மோடில் இருந்தப்போ தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பர்சன் வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம். உங்கள் பர்சன் நேமை 3 டைம்ஸ் சொல்லுங்கள். அவங்கள விசுவலைஸ் பண்ணிக்கோங்க, மைண்டை காமாக வச்சுக்கோங்க. நம்ம ரெடின்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு. பாஸ்ட் லைஃப்பில் நிறைய ட்ராமாஸை வந்து கடந்து வந்திருக்கீங்க, நிறைய கன்ஃபியூஷனில் இருந்திருக்கீங்க. ஆனாலும் அதையும் தாண்டி நீங்கள் வந்து வெளியே வந்து அந்த ஹீலிங் ஃபேஸ் முடிஞ்சு நீங்கள் வெளியே வந்து அக்செப்டன்ஸ் அந்த இதில் இருக்கும்போது தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து என்ட்ராயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ட்ரானதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ
உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஏஞ்சல் கைடன்ஸும் நம்ம எடுத்துடலாம். ஏஞ்சல்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன சொல்கிறாங்க? ஒரு 3 கார்டு மட்டும் எடுத்துக்கலாம். நான் கிளாரிஃபிகேஷனுக்காக தான். ஓகே, இப்போ கார்டு ரிவீல் பண்ணிடலாம். இப்போ ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது உங்களோட லவ்டு ஒன் உங்கள் லைஃபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் பாத் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் நமக்கு கிடைச்சிருக்கிற கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் வாண்ட்ஸ், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ். ஸோ இதில் வந்து ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து வேறு மாதிரி ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. 2 பேருடைய மனசும் ஒரே சேம் ஃபீல், அதே மாதிரி சேம் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. அண்ட் வந்து ஹாப்பியாக இருந்தீங்க. அண்ட் இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸை வந்து கற்றுக் கொடுத்துருக்கும். அதே மாதிரி வந்து அதாவது நான் டிசர்விங் தான் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இது வந்து கேஷுவலாக வந்து நீங்கள் எடுத்துக்கல. அண்ட் இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிங்க அண்ட் பில்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. இதெல்லாம் வந்து நடக்கும்போது கூட உங்கள் ஹார்ட் வந்து சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து பேஜ் ஆஃப் கப்ஸும் வந்து நம்ம ஒரு இன்னசென்ட் லவ் சொல்லலாம். பியூர் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரூ கேர் இருக்குது. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டீங்க. ஸோ மோர் லிவ், மோர் ஹாப்பி, மோர் லவ்விங். ஸோ அதாவது இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னா, லவ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க. அண்ட் நம்ம இப்போ ஏஞ்சல் கைடன்ஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா, ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்டே வந்து இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கனெக்ஷனோடைய ஃப்யூச்சர் வந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கார்டு பார்க்கும்போது நோ நீட் டு ஒரி, அதாவது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரெக்கவரி, அதாவது என்ன சொல்கிறதுனா பாஸ்ட் ட்ராமாலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஹீலிங் ஃபேஸில் இருந்தப்போ தான் இந்த பர்சன் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஒரு ரெக்கவரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. நீங்களே பார்க்குறீங்க கார்ட்ஸு, நம்ம சஃபல் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக வந்து ஒரு ஆன்சர்ஸை வந்து கொடுக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து கிளியராக சொல்கிறாங்க, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அப் டு யூ, நோ நீட் டு வரி. ஸோ ஏஞ்சல்ஸே சொல்கிறாங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. ஸோ ஏஞ்சல்ஸை நம்புங்க, யூனிவர்ஸை நம்புங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளஸ்ஸிங், கிவ் யூர் சோல். Thank you.